ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கன்சிஸ்டன்ட்டி ரொம்ப ரொம்ப தேவை டியூட். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டோ பாட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளைக்கு மேலே ஆகுது இல்லை இப்போ தான் வீடியோஸ் போடவே ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பைதவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசிக்கெலாம் தெரியாது, இப்போ தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் இப்போ தான் ப்ரோ லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சினா உங்களுக்கான வீடியோ தான் இது. பைதவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால் பேசிக் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை மட்டும் சொல்லித்தரேன். பைதவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான், ஓகேவா? என்னோட நோட்டுன்னு நினைக்காதே, கண்டென்ட் நோடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியுற மாதிரி டெலிவரி பண்ணுறன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். பைதவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோகிராஃபினா எதுக்கு, எப்படி சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்காக எடுக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ்க்காக தான் எடுக்கிறோம். வாட் இஸ் மெமரிஸ்? மெமரிஸுங்கிறது என்னது? என் லைஃப்பில் நடக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டு, இல்லைனா ஃபேவரட்டான மூமெண்ட்டு, இல்லை லைஃப்பில் நடக்கிற ஒரு மூமெண்ட்டு தான் நான் என்னுடைய மெமரிஸாக சொல்ல வரேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதுதான் நினைப்பாங்க. அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணி வைக்கணும்னா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வே. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. காம்போசிஷன்லாம் நல்லா வச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் என்னை மட்டும் பிளர் பண்ணி நல்லா குவாலிட்டியாக வச்சா மட்டும் தான் எனக்கு அது மெமரிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. சத்தியமாக இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சின்ன வயசு ஃபோட்டோ எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்கிட்ட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, எனக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ மெமரிஸாக இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக திரும்ப நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோவில் எனக்கு வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், காம்போசிஷன் இல்லாமல் இருக்கும், நல்ல லைட்டிங் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபோட்டோ பிடிக்குதுல்ல, அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்ல, அது ஒரு மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோட்டோ. நல்ல ஃபோட்டோன்ல ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரிஸு. ஃபோட்டோகிராஃபிங்கிறது நம்ம ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணி வைக்கலாம். அதுனால எனக்கு அது ஒரு மெமரிஸாக தருது. அதனால் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அது ஒரு நல்ல ஃபோட்டோ என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய கேமரா வச்சு அண்டு லைட்டிங்லாம் நல்லா வச்சு அண்டு நம்மளை மட்டும் ஃபோக்கஸில் வச்சு இப்படிலாம் எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி மெமரிஸான ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மித்து, நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. அதை சொல்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்குன்னு சொல்லிட்டு அதில் எடுக்க வேணான்னு சொல்ல, அதோடைய பர்பஸ் வேறு, நான் சொல்கிற பர்பஸ் வேறு, ஓகேவா? நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியே போகிறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு மூமெண்ட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க மொபைல் கேமராவில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரிஸாக க்ரியேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான டிப்ஸ் மட்டும் தான் நான் சொல்லி தரப்போகிறேன். அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் பேசிக்கான டிப்ஸை எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்ல போகிறேன். இட்ஸ் மை ஒப்பீனியன் மட்டும்தான் டியூட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸுக்கு போயிடலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கிங்க, ஓகேவா? தொடச்சிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுற மாரி ஒரு எல்லோ கலரில் ஒரு இது வரும், ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படிலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் இருக்கும், ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இல்லை கம்மியாகும். எக்ஸ்போஷருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்போஷரு, லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் லோ எக்ஸ்போஷர், ஓகேவா? இதான் சிம்பிள் ஒரு சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோ எடுங்க, ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோக்கு எவ்வளோ லைட்டு வேணும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு மெத்தட் ஆச்சா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 டாட் மாரி இருக்கும், அதில் வந்து போயிட்டு வந்து கிரிட் லைன் ஆன் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் தேர்ட் தான் டியூட் மோஸ்ட் ஆஃப் மொபைல் இருக்கும், ஒரு சில ஓல்டு மொபைலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மேபி அந்த ரூல் ஆஃப் தேர்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் இருக்கும். இந்த 9 பாக்ஸ் எதுக்குன்னா இதோடைய பர்பஸ் வந்ததுன்னா இப்போ நான் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த ரூல் ஆஃப் தேர்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூல் ஆஃப் தேர்டில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பார்க்குறாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறீங்க. பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாங்க அது ஒரு ஸ்டோரி டெல் பண்ணும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் இந்த கிரிட் லைன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே, ஓகேவா? முக்கியமாக இந்த ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் கிரிட் லைன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். அதனால் எப்படி சொல்கிறது, இதை வச்சு நான் ஒரு வீடியோ போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் ஆன் பண்ணிச்சு ரூல் ஆஃப் தேர்ட் ஆன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிங்க, ஓகேவா?
தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 11K தான் இது. இது எப்பயோ ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன் நான், ஓகேவா. உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிவிட்டிலி நீங்கள் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் எடுக்கிறத விட இதில் மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, எம்பின்னு சொல்லிட்டு இதில் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பிக்சல் நிறைய இருக்கும். ஓகே, பிக்சல் நிறைய இருந்தால் ஜூம் பண்ணால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃபோட்டோன்னு எடுக்கிறத விட இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும், ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டி ரொம்ப ரொம்ப தேவை டியூட். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோ எடுத்துடல, ஓகேவா. நான் டே பை டே நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறதுனால தான் எனக்கு அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, லைட்டை பற்றி புரிஞ்சிக்க முடியுது, அது எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் இதெல்லாம் பற்றி அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சிங்க, அந்த டைம்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோ வந்துடாது. நீங்கள் டே பை டே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கணும், டே பை டே அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே பை டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிங்க. எப்படி சொல்கிறது, ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியாது, அப்படி எடுத்தாலும் லக்கில் தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எப்படி ஃப்ரேம் வைக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங், அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ லைட்டிங் கொடுக்குறது, இப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டிங் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மற்றவங்களான்னு போய் கேட்காம நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஓகேவா. நீங்கள் அதனால் டே பை டே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். மெமரிஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எடுக்க போகிறீங்க, ஓகேவா. அந்த பிடிச்ச மூமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரிஸாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை மற்றவங்களுக்கு பிடிக்குன்னு எடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு இது இந்த ஃபோட்டோ பாருங்கடா, இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு நல்லா நான் அவன் சொன்னோன்னு டெலிட் பண்ணிடாதீங்க, ஓகேவா. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கங்க, மற்றவங்க சொல்கிறத பற்றி இது பண்ணிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இதுவே நீங்கள் மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கிறன்ற பட்சத்தில் மட்டும்தான் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஓகேவா. அதனால் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபோட்டோ எடுங்க. டே பை டே அது பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள். டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக ஃபோட்டோ எடுத்து அதை ட்ரெயின் பண்ணுங்கள், ஓகேவா. அப்போ தான் டியூட்டி நம்ம உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. என்னென்னா மோட்டோ லாக் பண்ணி ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. இது 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. பட் ஆனால் எனக்கு 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு மெயின்டைன் பண்ண தான் ஆசை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதனா ஒன்றுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தெரியுமா ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம ஃபோட்டோகிராஃபியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போவோம். நம்ம மோட்டோ ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஷனேட்டாக பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐடியாவில் இல்லை, அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. பட் நமக்கு அதுலேருந்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நம்ம அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இது 2த்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. 2 கண்ணு மாரி வச்சுட்ருக்கேன். மற்றவங்க சொல்கிறத வச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல. பிகாஸ் எனக்கு தோணும் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும் என்னால்னு சொல்லிட்டு, என்னால் 2த்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாப்போண்டியோடு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நான் சொன்னது ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா புரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் திருத்தி நான் வீடியோ போடுவேன், ஓகேவா. மேபி நிறைய பேருக்கு ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்கிறது தானே டியூட், பார்த்துப்போம். அப்புறம் எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. அப்புறம் பபாய் ஆட்டோ பாட்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லிவிடுங்க டியூட். அப்புறம் பபாய் ஆட்டோ பாட்ஸ்.